ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் விளாக் பார்க்கலாமா? ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தெம்பா ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டோம். பர்பஸாக எதுவும் பண்ணணும்லாம் இல்லை, சரி சும்மா ஆடி தள்ளுபடிக்கு என்ன போட்டிருக்காங்க கடையில் அப்படி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. பக்கத்துலேயே அப்படி கடை இருந்துச்சு, அப்படி பார்த்துட்டு போவோம் தான் வந்தது. இந்த ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வந்து கம்மியான ரேட்டுக்கு போட்டிருக்காங்க. புல்வாயில் பிட்டெல்லாம் திண்டுக்கல்ல இருக்கவங்க வந்து இந்த ஷாப்பை தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரூ. 60 ரூ. 70 ரூ. 80 தாங்க புல்வாயில் பிட்டு. இப்போ நான் வந்து சரி கடைக்கு வந்ததுக்கு ஒரு டாப்பு மட்டும் எடுக்கலாம் எனக்கு அப்படின்ட்டு. இப்போ தான் நோன்பு பக்ரீத்துக்கெலாம் எடுத்ததுலாம் இருக்குது. சரி ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி ஒன்றே ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து சிறுதானியம்லாம் இல்லாமல் இருந்துச்சு. பையனுக்கும் வந்து ஸ்கூலில் வந்து ஏதோ செய்ய சொல்லியிருக்காங்க. சரி அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலான்னு வாங்கினோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கடையில் ஏதோ ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வாங்கினார். இந்த எலி கூட தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? வயலில் யூஸ் பண்ணுவாங்க போல். இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் டவுனுங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். எப்போயாவது ஒரு தடவை இப்படி போயிட்டு வந்தோம்னா மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்தாச்சு. ஒரு 2-3 ஐட்டம் தான் வாங்கினோம். அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன அந்த கடையில் இருக்குது அப்படியே பாருங்கள். விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுல என்னமோ ஒரு ஆளாதி பிரியங்க. அது பண்ணிட்டு வந்தோம்னா அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கும். I am very happy. Start music. இப்போ நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து வாங்கினேன். இந்த சிறுதானியம் மொத்தமாக வந்து 117 ரூபா தான். ரேட்டு பரவாயில்லையான்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் நான் வந்து ஒரு 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் நடக்கடலை பொரி இதெல்லாம் வந்து இந்த பொரி கடையில் வந்து வாங்கினோம். பொரிக்கடலை அந்த கடையில். ஷாம்பு கிடைக்க மாட்டேங்குது, இந்துலேக்கா ஷாம்பு. அதில் வந்து ஒரு 3 சரம் எடுத்துக்கிட்டேங்க. பாட்டிலாம் வாங்கினா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. இந்த கடலை மிட்டாய் பாக்கெட் வந்து 80 ரூபாங்க. 100 பீஸ் இருக்கும். மொத்த கடையில் வாங்கினால கம்மிங்க. இப்படி எனக்கு ஒரு பர்ஸு வாங்கினேங்க. இந்த பர்ஸோட ரேட்டை கடைசியில் சொல்கிறேன். இது வந்து இலந்த வடைன்னு சொல்லுவாங்களா, அது 20 ரூபாங்க ஒரு அட்டை. திரிபாலா பொடி, அப்புறம் அவல். இந்த புஷ் வாங்க தாங்க அந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் நின்றார் என் ஹஸ்பண்ட். இந்த பர்ஸோட ரேட்டு வந்து 99ங்க. பரவாயில்லையா? ட்ரெஸ்ஸு கடைக்கு போனீங்களே என்ன வாங்குனீங்கன்னு கேட்பீங்க. இந்த குர்த்தி தாங்க எடுத்தேன். இது வந்து 333. டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுத்தாங்க, போக 300 தான். பரவாயில்லையான்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. எம்ப்ராய்டரி ஒர்க்கெலாம் கொடுத்து. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டேங்க.